பங்கு அப்படின்ற இறுதி முடிவை முதலமைச்சர் தான் எடுக்கணும்னு ஏற்கனவே நீங்களே வலியுறுத்தி இருந்தீங்க. அவர் தெரிவிச்சிட்டாரு தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு. அப்போ அந்த அஜெண்டாவை க்ளோஸ் பண்ண ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழகத்திற்கு சரிவராது என முதல்வர் ஸ்டாலின் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். எங்க தலைமை பேசுவாங்க, 2 பேரும் பேசுவாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற இறுதி முடிவை முதலமைச்சர் தான் எடுக்கணும்னு ஏற்கனவே நீங்களே வலியுறுத்தி இருந்தீங்க. அவர் தெரிவிச்சிட்டாரு தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு. அப்போ அந்த அஜெண்டாவை க்ளோஸ் பண்ணதா என்ன சரி இப்போ என்ன ஆயிடுச்சு இதுல? கேக்குறேன். இதுல என்ன பிரளயம் ஏற்பட்டு போச்சு சொல்லுங்க. இப்ப எங்க நிர்வாகிகள் வந்து என்ன எழுதுறாங்கன்னா 2006-11 நமக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் ஒரு சமயங்கள்ல வந்துச்சு, ஆனா பயன்படுத்தாம விட்டுட்டோம்னு சொல்றாங்க. கரெக்ட். 2006 நான் வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இல்லை. அப்போ யார் இருந்தாங்களோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அது சரியான விடை கிடைக்கும். எல்லா கேள்விகளும் ஒரு மைய கேள்வி நோக்கி தான் நகருது. என்ன அப்படின்னா இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல முன்மொழிஞ்சது பேசினது வெரி வெரி சிம்பிளுங்க. இதை போய் இருங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிடாதீங்க. ஒருவர் கேட்கிறார், இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்கிறாரு. எங்கள் தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள். இதனால் என்ன பிரச்சனை இருக்குது? எல்லோருக்கும் பேச்சு உரிமை இருக்குது, எழுத்து உரிமை இருக்குது, கருத்து உரிமை, அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க சொல்கிறாங்க. ஆனால் முடிவு பண்ண வேண்டியவங்க யார்? தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ண போகுது. எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியை சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதனால் உடனே சொல்லிட்டாரு இப்படியா, இடது பக்கமா வலது பக்கமா பின்புறமா எப்படி இதெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தயவுசெய்து மீடியாவில் உருவாக்காதீங்க. இது தமிழ்நாட்டு மண்ணை காப்பதற்கான தேர்தல். ஏன்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசி வர விஷயம் என்ன அப்படின்னா, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.